ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட யூடியூப்ல அப்பா நான் 2 பேரோட லோகோ நம்ம யூடியூப்ல இருக்கும்ன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிட்டு கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து நம்மளுக்கு பின் வந்திருக்கு. இது வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய வரம். எல்லா யூடியூப்பும் வந்து சேனலில் நம்ம யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும். ஏன்னா வந்து 4000 மணி நேரம் கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்னால் 10,000க்கு மேலே போகணும்னுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா நம்மளுக்கு 10,000 பேர் நம்மளுக்கு எப்படி வரப்போகிறாங்க, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு 3000 மணி நேரம் முடியும் போது எனக்கு வந்து யூடியூப்ல வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு நான் 3000 மணி நேரம் இருக்கும்போது நான் மானிட்டைசேஷன் நான் பண்ணி எனக்கு அப்ரூவல் ஆச்சு. 4000 மணி நேரம் எனக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த 3 மாதம் நான் முடித்த பிறகு மே 1, 2020, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் நான் ஆரம்பித்தேன். இது வந்து 5.5 வருஷம் ஆக போகுது. 6வது வருஷம் தொடக்கம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது மே மாதம் வர்றதுக்கு. ஸோ 6 வருஷத்தோட முடிவில் தான் எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பின் வெரிஃபிகேஷனுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ கடந்து வந்த பாதைகள் சொல்லும்பொழுது முதல்ல நம்ம கோயிலில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோஸ் எல்லாமே சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம போட்டோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோம். இதில் வந்து நான் ஒரு 4 பேருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. யூடியூப் பற்றி எனக்கு எப்படி ஒரு எல்கேஜியில் ஒரு குழந்தை ஒரு ஆஇ தெரியாத ஸ்கூலில் மிஸ்ஸை மட்டுமே போய் நம்பி உட்காருவாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு தம்பி தான். ஏன்னா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை மே 1ஆம் தேதி நான் எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு பாபாவோட சாய் சச்சரிதம் முதல் அத்தியாயம் நான் படித்தேன். கோதுமை மாவு நேராப்படி லட்சணம் கோதுமை மாவு அரைக்கிறத பற்றி நான் படித்தேன். அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போது நான் வந்து என் தங்கச்சி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன், வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு என் தங்கச்சி கிட்ட கேட்டேன். என் தங்கச்சி சொல்லிச்சு, நல்லா இருக்குல்ல தான் நீ யூடியூப் பண்ணு அப்படின்னாங்க. கையில் வந்து அப்போ நான் தேடி பார்த்தேன், வேலைக்கெலாம் நான் போகலை, என் கையில் ஒரு 100 ரூபா தான் இருந்துச்சு. அதுவே வந்து எப்படி அந்த காசு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 100 ரூபா கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ நான் டியூஷன்லாம் எடுப்பேன் இல்லையா, அந்த டியூஷன் எடுக்கும்போது டியூஷன் எடுக்கிறேன்னா கூட ஒரு 500 ரூபா வாங்குறாங்கன்னா நான் ஒரு 200 ரூபா தான் வாங்குவேன். ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்க. ஏன்னா ஒரு அம்மா அப்பா இல்லாத பசங்க, அப்பா இருந்தாலும் சரியாக வேலைக்கு போகாத குடிக்காரங்களாக இருப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு காப்பாற்றுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த மாதிரி குழந்தைங்க தான் நான் டியூஷன் எடுத்தது கூட. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் என்கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர்கிட்ட நான் டியூஷன் ஃபீஸ் வாங்கணும்னா மிச்சம் ஒரு 20 பேர் வந்து பசங்க வந்து தானாக தான் வந்து படிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான். இன்றைக்கும் என்னை பார்த்தா பசங்க அம்மானுவாங்க, மிஸ்ஸுன்னுவாங்க, டீச்சருன்றுவாங்க. அதனால் அந்த குழந்தைங்களை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு நான் படிப்பு வந்து தொடர்ந்து இன்றைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த குழந்தைங்க கொடுக்குற ஃபீஸ்லேருந்து ஒரு 100 ரூபா நான் எடுத்து தனியாக நான் வச்சுருந்தேன். அந்த ஒரு 100 ரூபாவில் தான் நேராப்படி லட்சணம், அந்த ஒரு 100 ரூபாவில் தான் நான் என்ன பண்ணேன்னா எடுத்துகிட்டு ஒரு நெட் சென்டர் மாதிரி நான் போனேன். அப்போ தான் நம்மக்கிட்ட தம்பி ஜெகதீஷ் வந்து எதிரில் நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கணும், பாபாவோட கதைகள்லாம் எடுத்து போடணும், அதுக்காக நான் யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல யூடியூப் ஆரம்பித்தது பாபாவோட கதைகளுக்காக மட்டும்தான். ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு பள்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளை உயரத்தில் ஏற்றி விடுவார், ஒரு ஒளிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வருவார். அப்படின்றதுக்கு நம்மளுடைய குருநாதர் பாபாவுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா முதல்ல நான் ஆரம்பிச்சது நான் பிள்ளையார் கோயிலில் வெற்றிக்கு முதல்வன் இறைவன் விநாயக பெருமான், அவரை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல நான் ஆரம்பித்தேன். என்னோட குருநாதருக்காக ஆரம்பித்தேன். ஏன்னா குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு. குருனா நம்மளுக்கு இருளை நீக்குபவர். நம்மளுடைய வாழ்க்கையில அஞ்ஞானம், அதாவது நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதை கொடுக்கிறவர் தான் என்னுடைய குருநாதர் சாயிநாதர். அவருடைய ஆசீர்வாதத்தினால்தான் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் வந்து இந்த அளவுக்கு நாம பண்ணிட்டு வரோம்னா அவரோட ஆசீர்வாதம் தான் அதுக்கு முதல் காரணம். அதனால நான் ஒரு 100 ரூபா கையில வச்சிருந்தேன்.
அப்போ அந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா, காசெல்லாம் வேணாம்க்கா எனக்கு. நீங்க வந்து என்னோட யூடியூப் நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு கேம்ஸ் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கேம்ஸ் சேனலே என்னோட சேனல்லையே நான் வந்து போட்டு கொடுத்துட்றேன்னு முதல்ல ஆரம்பிச்சது. அப்போ வந்து வச்ச பேர் வந்து சாய் அண்ட் யூ, பாபாவும் நானும் அப்படின்ற பேரில் தான் சேனல் இருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் என்னோட சேனல்ஸ் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய் அண்ட் யூன்னு தான் வரும். பாபாவும் நானும், பாபாவும் நீங்களும் அப்படின்றது தான் நம்ம யூடியூப் சேனலில் நான் முதல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு வேறு என்ன பேர் வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது தான். முதல் நன்றி வந்து ஜெகதீஷ்க்கு நான் சொன்னோம். அடுத்த நன்றி ஆனால் நான் திருவண்ணாமலை போகும்போது நம்ம சேனல் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா எனக்கு என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நான் வந்து திருவண்ணாமலை பஸ்ஸில் போகும்போது அண்ணாமலையார் கோயிலுக்கு நான் கிரிவலம் போகும்போது ரேகா சிஸ்டர், ரேகாவின் விழுதுகள், ரேகாவின் கதைகள் அப்படின்னு ஒரு அம்மானா அவங்க எனக்கு எப்படி சொல்கிறது, என் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி, எனக்கு இன்னொரு பொண்ணுன்னு கூட சொல்லலாம். சின்னவங்க தான், என்னோட வயசில் வந்து ஒரு 15 வயசு கிட்டத்தட்ட சின்னவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய போராடுற குணம் யாருக்குமே வராது. அந்த மாதிரியான ஒரு ஒரு பொண்ணுன்னா அவங்கள மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் பெற்ற கடவுள்னு கூட சொல்லலாம். நம்ம பார்க்குற குலதெய்வம் கூட அந்த அம்மாவை நம்ம சொல்லலாம். ரேகாவின் விழுதுகள் அவங்க தான் என் அப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப் எடுக்கிறீங்கன்னா வெளியில் அவங்க யாராவது சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து வெட்கப்படாதீங்க. ஏன்னா நான் வெட்கப்பட்டிருந்தேன்னா பஸ்ஸில் நான் போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன்னா எனக்கு அவங்களுடைய பழக்கம் கிடச்சிருக்காது. இன்றைக்கி நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு மெயில் வெரிஃபிகேஷனுக்கு நான் பேச முடியாது. எந்த இடம் போனாலும் வெளிப்படையாக பேசுங்க. இன்றைக்கும் சில கோயில்களில் என்னை திட்டுவாங்க, ஏன் சத்தம் போட்டு பேசுகிறீங்க அப்படின்னுவாங்க. ஆனால் ஏன் சத்தம் போட்டு என்னை பேசுகிறீங்கன்னு சொன்ன அதே கோயிலில் தான் நான் இன்னொரு மகாலட்சுமியை பார்த்தேன். அந்த அம்மா பேர் வந்து அனிதா. என்னோட ஒரு 15 வயசு சின்னவங்களா இருப்பாங்க. அனிதா விஜி அப்படின்ற ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க தான் என்னை தேடி வந்து எந்த கோயிலில் என்னை திட்டினாங்களோ என்னை அதே கோயிலில் என்னை வந்து நான் பார்த்தேன். அவங்கள பார்த்து அவங்க வந்து என் கூட பேசி இன்றைக்கி நம்மளுடைய தம்ப்நெயில் எல்லாமே கோயில் பற்றி நிறைய நான் எழுதுகிறேன். அந்த டைட்டிலை நான் போடுறேன்னா அதுக்கு அந்த பாப்பா தான் அதுக்கு முக்கியமான காரணம். அவங்கள நான் சந்தித்தது என்னுடைய குன்றத்தூர் கோயிலில் தான் அவங்கள நான் சந்தித்தேன். இந்த மாதிரி வந்து சில இடங்களில் நமக்கு வந்து நம்ம யூடியூபர்ஸு நம்ம சொன்னாதான் நம்மளை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸோட கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் பல விஷயங்களை கலந்து பேசி நம்ம செய்யறதுக்கும் உண்மையாலுமே பல யூடியூபரோட நீங்கள் சேர்ந்து செய்யுங்க. ரேகாவுக்கு அடுத்து திருவண்ணாமலைக்கு ரேகாவை பார்த்தா இல்லையா, அவங்க தான் எனக்கு பஸ்லேயே பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பைசா கூட என்கிட்ட அவங்க வாங்கலை. பஸ்லேயே எனக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்து அடுத்து உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு வரும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை. ஏன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு யார் எனக்கு போய் மானிட்டைசேஷன் கொடுக்க போகிறான்னு எனக்கு தெரியல, நான் நம்பலை. ஆனால் அவங்கக்கிட்டேயே நான் 2 வருஷம் கழித்து மறுபடியும் எனக்கு அவங்க மானிட்டைசேஷன் எனக்கு அவங்க கையால் எனக்கு பண்ணி கொடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கைராசியானவங்க எல்லாரும். உங்களுக்கு வந்து எப்படி என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க லதா, உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. எனக்கு பெரிய உதவிகளை எனக்கு யூடியூப்பில் பண்ணிட்டு வருது ரேகா சிஸ்டர் தான். அவங்க வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க, குடும்பம், அவங்க கணவரை சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஜெகதீஷ்காகவும் வேண்டிக்கிறேன். தம்பி நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க அம்மா விஜயக்கா, அவங்க அப்பா, தம்பி, அம்மா, அவங்க சித்தப்பா, குடும்பம் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கூட பிறக்காத என் தங்கச்சி அனிதா வந்து உண்மையிலேயே அந்த பாப்பாவை பற்றி நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ அளவு ஒரு அற்புதமாக டெடிக்கேட்டடாக 6 வருஷமாக உண்மையாக ஒரு போராட்டத்தோட கோயிலோட நிகழ்ச்சிகளை அவ்வளோ அழகாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றுங்க, ஒரு முழம் பூ வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிற ரொம்ப அற்புதமான குணம் அந்த பாப்பாவுக்கு. அவங்க அடுத்ததான் நான் 4வதாக நன்றி சொல்ல விரும்புகிறவங்க யாருன்னா, நான் மாடவாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் கொடிமரம்லாம் நான் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். பெரிய பிரம்மாண்டமாக நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகம். அப்போ நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நான் அங்கே போயிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டாண்டிருந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம். மழை வந்து சாயங்காலத்தில் பெஞ்சிட்டே இருக்கும், காலையில் மழை இல்லாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலுக்கு நான் போனேன்.
போயிட்டு அங்கே நான் கொடிமரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு வாசல்லாம் பெருக்கி கழுவிட்டு இருக்கும்போது ரேகாவும் சிஸ்டரும் அவங்க அம்மாவும் என் கூட வந்து பேசினாங்க. அப்போயே நான் யூடியூப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அவங்களும் வந்து என் கூட பேசினாங்க. ஸோ அவங்க பேசும்போது எனக்கு வீடியோ எல்லாமே நான் அப்படியே முழுசாக போட்டுட்ருந்தேன். எனக்கு இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணி போகிறதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து எடிட் பண்ணி எப்படி போடுறது, வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது, அது எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல எனக்கு ஆரம்பித்து வச்சது என் வாழ்க்கையில் ஒரு யூடியூப்பில் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ரேகா சிஸ்டர் தான். ஸோ இந்த 4 பேருக்கும் நான் வாழ்க்கையில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த கூகுள் மானிட்டைசேஷன் ஆட்சென்ஸ் வர்றதுக்கு ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருந்திருக்காங்க. எல்லாருமே நான் ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு வரேன் யூடியூபை. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ உழைக்கிற உழைப்பு வேஸ்ட்டு, இதில் வந்து உனக்கு பிரயோஜனம் கிடையாது, இதில் இருந்து உனக்கு ஒரு பைசாவும் வரப்போகிறதில்ல. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பைசா கூட வரலங்க. ஆனால் இந்த கூகுள் ஆட்சென்ஸை பற்றி சில பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு கண்ணு படும், உங்களால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய திருஷ்டியாக இருக்கும்ன்றாங்க. ஆனால் இந்த கூகுள் ஆட்சென்ஸ் நான் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு யூடியூபர்ஸும் பல போராட்டங்களோட ஒவ்வொரு யூடியூப் வீடியோவும் இந்த வீடியோ நம்மளுக்கு வைரல் ஆகாதா, இந்த வீடியோனால நம்மளுக்கு ஒரு மானிட்டைசேஷன் கிடைக்காதா, கூகுள் ஆட்சென்ஸ் கிடைக்காதா, நம்ம சம்பளம் வாங்க மாட்டோமான 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு தொடர்ந்து போராடிட்டே வந்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நான் இன்னும் சம்பளம் வாங்கலாம், எனக்கு ஒரு பைசா கூட இன்னும் சம்பளம் வரல. ஆனால் எனக்கு இந்த கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, கார்ப்பரேட் பார்க் சிடிஎஸ் ஆஃப் வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே குர்குவான்லேருந்து ஈஸ்ட் மும்பைலேருந்து வந்திருக்கேன். ஸோ சென்னையில் இருக்க எனக்கு மும்பையிலேருந்து வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். இது கிடைச்சதுக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க உண்மையிலே தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்கிறோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா உண்மையிலே எனக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா அப்பா, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா எப்போவும் என் கூடவே இருக்காரு. எந்த வீடியோ எடுக்க சொன்னாலும் அப்போல்லாம் நான் எங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அப்பா இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து கொடுப்பானா, பார்க்கவே மாட்டார். எவ்வளோ வெயிலாக இருந்தால் கூட எங்கள் அப்பா எனக்கு நின்று வீடியோ எடுத்து கொடுப்பாரு. தொடர்ந்து இந்த வீடியோ நீ போட்டுகிட்டே இருன்னு அவர் சப்போர்ட் வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. இன்றைக்கும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நான் பேசுகிறேன்னா, தலைவர் ஐயா பற்றி பேசுகிறேன்னா எங்கள் அப்பா தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நான் பிறக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே நான் பையனாக பிறந்தேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எம்ஜிஆர் சார் பேர் வச்சுருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் நான் பொண்ணாக பிறந்ததுனால எம்ஜிஆர் சார் கூட நடிக்கிற லட்டாமா பேர் தான் எனக்கு ஜாதகம் ஜோசியம் எதுவுமே பார்க்க எனக்கு பேர் வச்சாங்க. அதனாலவோ என்னவோ இன்றைக்கும் நான் புரட்சி தமிழரை பற்றி தலைவரை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அதே மாதிரியே என்னோட யூடியூப் வீடியோஸு நான் எடுத்து நான் பேசுகிறேன்னா அதுக்கு முதல் காரணம் நான் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி நான் பேசுனது தான். ஏன்னா அம்மாவை பற்றி பேசும்போது எனக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமதிப்பிற்குரிய திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஐயா முதல்ல 1000 ரூபாய் எனக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி யூடியூப்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ வந்து அவங்க என்னை ஊக்குவிச்சது தான், நீ நல்லா பேசுற, நல்லா தெளிவா இருக்க, அவங்கள பற்றி நீ அம்மாவை பற்றி நீ அவ்வளோ வார்த்தைகள் பேசுறது உண்மையிலே நல்லா இருந்ததுன்னு அந்த ஒரு 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேரும் எனக்கு கரகோஷம் கொட்டி எனக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசும் கொடுத்து, அப்போ நான் என் கை குழந்தையோடு நான் நின்று பேசுனது எனக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நான் புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி தான் நான் பேசினேன். அதே மாதிரி நான் உடம்பு முடியாமல் இருக்கும்போது எனக்கு முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. அபார்ஷன் ஆகும்போதும் எனக்கு நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன்னு அம்மாவோட உதவித்தொகை ஒரு 50,000 ரூபாய் வந்துச்சு. உண்மையிலே அது எனக்கு என்னுடைய உடல் நலனை கவனிக்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. தாலிக்கு ஒரு 2 கிராம் தங்கம் கிடச்சிது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் புரட்சி தலைவரை பற்றியும் புரட்சி தலைவர் அம்மாவை பற்றியும் நான் பேசுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எவ்வளோ சாமி படம் இருக்கும் அதே மாதிரி புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவர் பற்றியும் சுற்றி வந்து படங்கள் இருக்கும். அவ்வளோ ஒரு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல ஆரம்பித்தது வந்து பாபாவுக்காக தான். வண்டலூர் வழித்துறை பாபா கோயில் சாய்ராம்ஜி அவங்களுக்கு என்னுடைய குருநாதர் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்து அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய கணவருடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும். என்னோட வீடியோஸ் லத்தா வீடியோ கொடுத்துச்சுன்னா நல்ல வீடியோவாக இருக்கும்னு தொடர்ந்து பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்றது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் எல்லோருடைய வாக்கும்
எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய வாழற காலத்துல நம்ம செய்யற செயல்கள் நிச்சயமா நம்ம மறைந்த பிறகும் எல்லார் மனசுலயும் நிச்சயமா இடம் பெறணும் அப்படின்றதுக்காக தான். வாழ்க்கை எந்த நிமிஷம் முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால என்னுடைய சந்தோஷத்தை எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. தயவு செஞ்சு கண்ணு வைக்காதீங்க, என்னை பார்த்து திருஷ்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க. ஏன்னா என்னை கூட இருக்கிறவங்க என்னோட நலன் விரும்பிகள். முக்கியமாக வந்து எங்கள் அம்மா வந்து உண்மையிலே ரொம்ப கவலைப்படுறாங்க. லதா நீ சொல்லாத, எல்லாரும் உன் மேலே கண்ணு வைப்பாங்க, திருஷ்டி போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் மேலே கண்ணு வைக்காதீங்க, திருஷ்டி போடாதீங்க. இன்னைக்கும் நான் சொல்கிறேன், இது எதுக்காக சொல்கிறேன்னா, உழைக்கிற ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய கனவு. இந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கும் நிஜமாகும் அப்படின்றது தான் நிச்சயமா என்னோட முதல் யூடியூப் வருமானம் எனக்கு எவ்வளோ வந்ததுன்றத நான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். கண்ணு வைக்காதீங்க, திருஷ்டி போடாதீங்க. நிச்சயமா இது உழைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சமர்ப்பணம். முக்கியமாக தெய்வமாக இருந்து என்னை காத்து வழி நடத்துகிற எங்கள் அப்பா, அதே மாதிரி நான் என் கூடவே இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் எங்கள் ஆயா, எங்கள் தாத்தா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் பார்வதத்தைக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி என்னோட நலன் விரும்பிகள் எவ்வளோ பேர் இன்னைக்கும் எனக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு கிருத்திகா, அனிதா, ரேகா சிஸ்டர், அதே மாதிரி நிறைய பேர் சந்தோஷ் அரசன், விஜயக்கா, நம்ம ஜெகதீஷோட அம்மா, தொடர்ந்து நான் பேர் சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, லதா நம்மளுக்கு நல்ல வீடியோவை எடுத்து கொடுக்கும், லதா நம்மளுக்கு நல்லதை தான் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றது. இன்னைக்கும் நான் சமைக்கிற வீடியோ எடுத்து போடுறேன்னா, சமைக்கிறது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல சாப்பாடு நீங்களும் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தான். இன்னும் நிறைய சமையல் ரெசிபிஸ் நான் வச்சிருக்கேன். உங்கள் ஆரோக்கியம் 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழணுன்ற ஒரு எண்ணம் என் மனசில் என்றென்னைக்கும் இருக்கு அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்து வந்திருக்கிறது எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லா கோயில்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கோயில்களில் இருக்க நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்கிறேன். கோயில்களில் என்ன அவங்களுடைய சொந்த உறவுகள், ஒரு வீட்டில் எப்படி நம்ம அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி பழகுவோமோ அதே மாதிரி எனக்கு நல்ல உறவுகளை, நல்ல ஒரு பாசபந்தத்தை கொடுத்த எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் கூட கொழுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு ஆடி மாதம் சொன்னீங்கன்னா முதல்ல லதாக்கு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அந்த அம்மா கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாசபந்தம் யாரே தெரியாத இந்த உறவுகள் எல்லாமே யூடியூபால் எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நன்றி சொல்ல மறந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். என்னை திட்டுறவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னை திட்டுறவங்க தான் நிறைய வீடியோ என்னை பார்க்குறீங்க. என்னை பார்த்து எனக்கு நிறைய வியூவர்ஸ் ஆகிறதும் என்னை திட்டுறவங்களால மட்டும்தான். ஸோ என்னை திட்டுறவங்க தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. நான் யாருக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்திருக்கு, லதா பணம் கோடியாக சம்பாதிச்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றது உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி உங்களுக்கு $10 சேர்ந்துருக்கு. உங்களுடைய சம்பளம் அப்படின்றது இனி நீங்கள் போட போகிற வீடியோவை பொறுத்து இருக்கு. உங்கள் வீடியோஸ் நல்லா போயிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம், ஒரு எதிர்காலம்ன்றது யூடியூப்பில் நிச்சயமாக இருக்கும்ன்றதை இந்த யூடியூப் பண்ணுறவங்களுக்காக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து 2 நாள் தான் ஆகுது. தயவு செஞ்சு கண்ணு வைக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு பலன் இருக்கு. எதுக்காக இந்த நான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்ன சொன்னாங்க, நீ உழைக்கிற உழைப்பு வேஸ்ட்டு, யூடியூப்லேருந்து நிச்சயமாக உனக்கு ஒரு காசு வராது. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பணம் வரல, ஆனாலும் உனக்கு வந்து வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மும்பைலேருந்து இந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்கா. ஸோ இந்த கம்பெனி மும்பை மூலமாக எனக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதே மாதிரி தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கும் வரும், மானிட்டைசேஷன் ஆகும். நீங்கள் மானிட்டைசேஷன் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க நம்பிக்கையான ஒரு சேனல் ரேகாவின் விழுதுகள், ரேகாவின் கதைகள் அப்படின்ற அந்த சிஸ்டர் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு 100% வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை அவங்க தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இதை கையில் பிடிச்சிட்ருக்கேன்னா. ஸோ அவங்க சேனலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ணணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், வாழற காலம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கணும், எல்லாருக்குமே நல்லதை செஞ்சுட்டு போகணும் அப்படின்றது தான். இந்த உலகத்தை விட்டு மறையும் போது லதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, நம்மளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாங்க, நல்லது செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்கிறத நிச்சயமாக நம்ம செஞ்சு நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உழைக்கிறவங்க என்றைக்குமே
தோத்து போறது இல்லை அப்படின்றது தான். என்னைக்குமே உழைப்புக்கான ஒரு கூலி இருக்கு அப்படின்றது தான். ஸோ இது இருக்கு, இது வந்து என்கிட்ட பணம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ என்னோட கூகுள் ஆட்சென்ஸும் என்னோட அக்கௌண்ட்டையும் வெரிஃபை ஆகியிருக்கு அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் 2 நாள் உழைப்பு கிடையாது, இரவு பகல் தூக்கம் கிடையாது. சாப்பாடு நேரத்துக்கு இப்போ கூட சாப்பிடாது தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. நிறைய ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வீடியோ போட்டால் நம்ம ஒரு கனெக்ட் ஆகணும், எந்த வீடியோ எவ்வளோ நேரம் எடுத்து போடணும், எது மூவ் பண்ணணும், எந்த விஷயத்தை நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். ஒரு குக்கிங் நம்ம எடுத்து போடணும், கோயிலில் முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். ஒரு சிவராத்திரிக்கு நம்ம போகணும், சிவராத்திரினா என்னன்றதை முதல்ல சொல்லணும். சிவராத்திரிக்கு கோயிலில் போய் வீடியோ எடுக்கணும், அடுத்த நாள் எடுத்து அதை போடணும். இது இல்லாமல் வீட்டு வேலைகளை எப்போவுமே நம்ம செய்யணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தும் எல்லா விஷயங்களும் செஞ்சும் இந்த அளவுக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இரவு பகல் போராட்டங்கள், போர்க்காலத்தில் கத்தி எடுத்து போராடுறதை விட பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்மையிலே இந்த யூடியூப்போட வேலை தான். யூடியூப் தொடங்குறது சாதாரண விஷயம் இல்லை, அதை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, அதை ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் பாதி கிணறு தாண்டி வந்திருக்கேன். முழு கிணறு நான் எப்போ தாண்டுவேன்னா என்னோட ரேணுகா பரமேஸ்வரம்மன் கோயிலில் நான் மொட்டை அடிக்கும் போது, என்னுடைய முதல் சம்பளம் வாங்கும்போது. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிற என்னோட தெய்வம், என்னோட அப்பா, எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் அக்கா, தங்கச்சி, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர், குழந்தைங்க, குடும்பம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நன்றி சொல்ல மறந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஒரு ஞாபகம் மறந்தினால தான் அது இருக்கும். அடுத்த வீடியோவில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணுற லக்ஷ்னா.